ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அதோட மிட்ல இருந்து வந்துட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மிட் டேர்ம் எக்ஸாம் என்ன அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா? ஏன் அதுக்கு ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்காங்க? அப்படின்னு நம்மளுக்குள்ள 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ மிட் டேர்முக்கு நாம இம்பார்ட்டன்ட் குடுக்குறோமா? இல்ல நாம அத நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறோமா? தெரியலல்ல. ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸே ஆனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் தான் என்ன? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம். இதுதான் ஒரு மெயின் ரீசனே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம நல்லா எழுதல அப்படின்னா, ஒருவேளை யாராவது நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ, இவங்க வந்து ஆவரேஜ் தான், இவங்களோட மார்க்ஸ வச்சு நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தாலே நெறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாம். அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணலாம். லைக் அது ஜட்ஜ் பண்ற ஆளுங்க யாரா இருப்பாங்கன்னு நாம நெனைக்கிறோம்னா, ஒண்ணு டீச்சர்ஸா இருப்போம்னு நெனைக்கிறோம், இல்லன்னா பேரண்ட்ஸா இருப்போம்னு நெனைப்போம். கரெக்ட்டா? அவங்க ஜட்ஜ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா நாம ஃபிக்ஸ் பண்ணிருவோம். மார்க் கம்மியா எடுத்தா நம்மள ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு டேக் குடுத்துருவாங்க அப்படின்னு. ஸோ 12th ஃபர்ஸ்ட் எக்ஸாமே நம்ம நல்லா பண்ணலாம்னு நாமளே டிசப்பாயிண்ட் ஆயிருக்கோம்னு இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கா? ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு பாயிண்ட்க்கு ஸ்ட்ரெயிட்டா வருவோம். அப்ப மார்க் எப்படி எடுக்கிறது? பாத்தரலாமா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணிட்டு அண்ட் கூடவே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் மார்க்ஸ் எப்படி வாங்குறது ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் எக்ஸாம்ல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். எஸ்பெஷலி மேத்ஸ். ஓகேவா? மேத்ஸ்க்கு மட்டும் தான் சொல்ல போறேன். ஸோ மேத்ஸ்க்கு இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட்ஸை தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு கான்செப்ட் ரிலேட்டட் என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா பசங்களா? ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஆக்சுவலி நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு ஃபார்முலாஸ் ப்ராப்ளமா? இல்ல ஸ்டெப்ஸ் போடுறது பிரச்சனையா? வொர்க் அவுட் பண்றது பிரச்சனையா? எதுவுமே கிடையாது. எவ்ளோ கஷ்டமான ஃபார்முலாஸா இருந்தாலும் சரி, அத கஷ்டப்பட்டு ரிமெம்பர் பண்ற கூட நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா எதுக்கு, ஏன் இந்த ஃபார்முலா? இல்ல எப்படி சால்வ் பண்றது? ஒரு கொஸ்டின்ஸ சால்வ் பண்ண போனா இப்படி ஒரு வே இருக்கு, இல்லன்னா இந்த ஒரு வேல இருக்கணும். இல்லன்னா இந்த ஒரு வே. சோ நான் சாப்டர்ல எல்லா மெத்தட்ஸும் படிச்சுட்டேன். எல்லா மெத்தடும் எனக்கு வொர்க் பண்ண தெரியும். ஆனா ஒரு கொஸ்டின எப்படி எக்ஸாக்ட்டா வொர்க் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எதுக்கு எது ஆப்ட்டா மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகே. அதுக்கு நான் ஒரு ஆன்சர் குடுக்குறேன். இது சாப்டர் 1க்கான விஷயம். சரிங்களா? ஸோ சாப்டர் 1 எப்படி டீகோட் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். ஸோ சாப்டர் 1 பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். சில டைம் ட்ரிக்கியாவும் இருக்கும். ஸோ சாப்டர் 1 நான் சொல்ற வேல படிச்சீங்கன்னா, ஒரு கொஸ்டின பார்த்த உடனே இதுக்கு இந்த மெத்தட் தான் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உனக்கு தெரியும். ஓகேவாடா பசங்களா? ஸோ இது எல்லாமே மேட்ரிக்ஸ பத்தினது. கரெக்ட்டுங்களா? மேட்ரிக்ஸ்ல முக்காவாசி சால்விங் ஒரே மாதிரி இருக்கு. சம் டிஃபரன்ஸஸோட. அந்த சம் டிஃபரன்ஸஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இந்த ரோ எக்கோலியன் மெத்தட்ல இருந்தா ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஸோ ரோ எக்கோலியன் மெத்தட் அப்படின்னா, இத பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஸோ நான் இங்க போடுறேன்ல 1000 இந்த எல் ஷேப் தான் நீ ரோ எக்கோலியன் மெத்தட் வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 1ஆ இருக்கலாம். வேற யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? எப்படி ஒரு வேரியபிள ஸோ எக்ஸ நம்ம வந்துட்டு எலிமினேஷன் மெத்தட் 10த்ல படிச்சிருக்கோம். ஸோ 2 வேரியபிள்ஸ்ல ஒரு வேரியபிள் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட கோஎஃபிஷியன்ட் 1ஆ இருந்தா ஈஸியா ஆடோ, சப்ட்ராக்டோ பண்ணி அந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ணிற முடியும். ஒருவேளை 1 தாண்டி வேற ஏதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நாம என்ன பண்ணுவோம்? இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட்ட மேலயும், மேல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ட கீழயும் மாத்தி அத 0 ஆக்க ட்ரை பண்ணுவோம். கரெக்ட்டா? அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்ண போறீங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட்ல இருக்க எலிமெண்ட் 1ஆ இருந்தா உனக்கு ஈஸி. 1ஆ இல்லனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ மீதி ஏதாவது கிராஸ் மல்டிபிள்ஸ் பண்ணிட்டு கீழ இருக்கிறவங்கள 0வா கொண்டு வாங்க. இப்படி 0வா கொண்டு வரும்போது எவ்வளோ கம்ப்ளீட்டட் ரோஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும். அதுதான் ரேங்கா இருக்க போகுது. ஸோ காஸ் ஜார்டன் மெத்தட்ல என்ன பிரச்சனைன்னா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும்னு தெரியும். ஆனா அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டயகனல் எலிமெண்ட்லாம் 1 ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரோவ்லயும் இருக்கிற டயகனல் எலிமெண்ட்ட டிவைட் பண்ணி ஃபிராக்ஷன்ஸா கொண்டு வந்து அப்படிலாம் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். சரிங்களா? ஃபிராக்ஷனா கொண்டு வராமலே ஸ்ட்ரெய்ட்டாவே ஆன்சர் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ நம்மளுக்கு தேவை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்தாலும், அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ வித்தியாசமா பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிற இந்த 3 ஜீரோஸையும் நாம கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். சேம் ரோ ஈக்குவலன்ட் மெத்தட்க்கு என்ன ப்ரொசீஜரோ அதே மாரி எலிமினேஷன்ல மெத்தட் பண்ணி நீங்க அந்த ரோஸ 0 கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 காலம 0வா மாத்துறதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டோட ஹெல்ப் எடுத்துக்கணும். அண்ட் செகண்ட் காலம்ல இருக்கிறவங்களோடது நம்ம செகண்ட் எலிமெண்ட்டோட ஹெல்ப் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு ஆரோ இண்டிகேஷனும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது கூடவே காஸ் ஜார்டன். ஃபர்ஸ்ட் இவங்கள 0 ஆக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது மேல இருக்கிற 3 பேத்தையும் அதாவது அப்பர் ட்ரையாங்குலர், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ லாஸ்டா இருக்கிற காலம்ஸ்க்கு லாஸ்ட் எலிமெண்ட்டோட ஹெல்ப்பையும் அண்ட் செகண்டா இருக்க காலமுக்கு செகண்ட் எலிமெண்ட்டோட ஹெல்ப்பையும் வச்சு நம்ம 0ஸா மாத்திரணும்.
அதுக்கப்புறம் தான் டயக்னல் இருக்கிறவங்கள ஒன்னா மாத்துறதுக்காக அந்த எலிமெண்ட்ஸால டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈஸியா நம்ம அட்டைன் பண்ணிடலாம். ஸோ தட் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சூப்பரா பண்ணலாம். காஸ் எலிமினேஷன் மெத்தட் இது எல்லாமே ஒண்ணுதான். காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னன்னா, நீங்க ஜஸ்ட் லோவர் ட்ரையாங்குலரை மட்டும் தான் கொண்டு வர போறீங்க. அதாவது 0 0 0 இவங்களை கொண்டு வந்துட்டாலே காஸ் எலிமினேஷன் வேலை முடிஞ்சிருச்சு. வேற கஷ்டமே பட தேவையில்லை. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக வருது இந்த ஃபைண்ட் தி வேல்யூ தான். ஸோ இந்த ஃபைண்ட் தி வேல்யூ மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்லி உங்களுக்கு ரேங்க்குக்காக இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸுக்கு கொண்டு வருவீங்க. ரேங்க்கை எப்பயும் போல ரோ ஈக்குவலன்ட் மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்படி பண்ணும் போது யூனிக் சொல்யூஷன் எப்போ, இன்ஃபைனைட் சொல்யூஷன் எப்போ, நோ சொல்யூஷன் எப்போன்னு நம்மகிட்டயே கொஸ்டின் கேட்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா எந்த இடத்துல மட்டும்தான் ஜீரோவா இருக்கக்கூடாதுன்னா, இந்த எலமெண்ட் இந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க மட்டும்தான் நாட் ஈக்குவல் டு 0. அண்ட் யூனிக் சொல்யூஷனை நம்ம ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஹோமோஜீனியஸ் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்மளுக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், லாஸ்ட்ல இருக்கிறவங்க தான் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கும் போது திஸ் இஸ் அன் இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு வந்துடும். ஒன் செக். இல்லை, இன்ஃபைனைட் சொல்யூஷனா ரெண்டு பேரும் ஈக்குவல் டு 0. யா, ஸோ இன்ஃபைனைட் சொல்யூஷனை ஹோமோஜீனியஸ் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட்லி நோ சொல்யூஷன். எதுக்கு சொல்யூஷனே கிடையாதுன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க ஈக்குவல் டு 0 அண்ட் லாஸ்டா இருக்கிறவங்க நாட் ஈக்குவல் டு 0. இது எல்லாமே ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நீங்க ரேங்க் கண்டுபிடிக்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இதை நீங்க பண்ணணும். இப்படி பண்ணும் போது நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியா சால்வ் ஆயிரும். ஸோ எல்லாமே சால்வ் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அப்சர்வேஷன் வைங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒவ்வொரு அப்சர்வேஷன் தான். அந்த ஒரு அப்சர்வேஷனை நம்ம பிடிச்சிட்டா போதும், எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, எந்த கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் சரி, காஸ் எலிமினேஷன் மெத்தடும் சரி, இனிமேல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செகண்ட் சாப்டரும் சரி, தேர்ட் சாப்டரும் சரி, நம்மளால டீகோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறதை பொறுத்து அந்த வீடியோ நம்ம போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனுக்கு வரலாம். அண்ட் பிஃபோர் தட், இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எங்களுக்கு நீங்கள் நடத்துவீங்க அப்படின்னா எஸ், அதுக்குன்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா மார்னிங் 4 AM எந்திரிக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபார் திஸ் மிட் டர்ம் பர்பஸ். ஃபார் தட் ரெண்டாவது டைம் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல 1.1, 1.2 அண்ட் 1.5 முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு அதாவது கம்மிங் மண்டே லைக் சாட்டர்டே மார்னிங் வி வில் ஹேவ் 1.3 அண்ட் 1.4. ஸோ நீங்கள் அதை கூட சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் லைவ் செக்ஷன்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க. இதெல்லாம் போதாதுன்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் மிட் டர்மை நான் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் பசங்களா, தேங்க்யூ ஸோ மச்.